தருமபுரி ஜிஹெச் பக்கம் தங்கம் ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒரு டிராக்டரும் கவர்மெண்ட் பஸ்ஸும் மோதி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிளியரா தெரியுதுங்க. டிராக்டரை யூ டர்ன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டிரைவர் ஆப்போசிட்ல வர்ற வெஹிக்கிளை நோட்டீஸ் பண்ணாம வேகமா போயிட்டு யூ டர்ன் போடும் போது ஆப்போசிட்ல வந்த பஸ்ஸை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. வண்டி ஓட்டுறவங்க தயவு செய்து ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நாம ஒரு பக்கம் சைடு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஓவர்டேக் பண்றோம் அப்படின்னா எந்த ஒரு வெஹிக்கிளும் வரலையா அப்படின்றத மிரர்ல செக் பண்ணிட்டு இண்டிகேட்டரை போட்டுட்டு மட்டும் தாங்க சைடு எடுக்கணும். நாம யூ டர்ன் போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டரை போட்டு அந்த ரோடுடைய எண்ட்ல வெயிட் பண்ணணுங்க. வெயிட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல எந்த ஒரு வெஹிக்கிளும் வரல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகுதான் இண்டிகேட்டரை போட்டு நம்ம யூ டர்ன் பண்ணணும். ஸோ இண்டிகேட்டரை போட்டுட்டோம் அப்படின்றதுனால மட்டும் யாரும் வளைஞ்சிட வேண்டாம். எந்த ஒரு வெஹிக்கிளும் பின்னாடி வரலையா முன்னாடி வரலையா அப்படின்றத செக் பண்ணிட்டு இண்டிகேட்டரை போட்டுட்டு வளையுங்க. இந்த ஆக்சிடென்ட்ல டிராக்டர் ஓட்டின டிரைவருடைய நெக்லிஜென்ஸ்னால அந்த பஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தருமபுரியில இருந்து சேலம் புறப்பட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற போது யோசிச்சு பாருங்க, அந்த பஸ்ஸுக்குள்ள எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்கும். ஸோ குழந்தைங்க இருந்திருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பயந்து தாங்க வண்டி ஓட்டணும். நமக்கும் குடும்பம் இருக்கு, ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே குடும்பம் இருக்கு. தயவு செய்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுங்க.